மதிப்பு கூட்டல்னு சொன்னோம்னு வச்சிங்களேன், அது இரும்பில் போடுறப்ப சூடாகும். கிட்டத்தட்ட 80 டிகிரி சென்டிகிரேட்டில் இந்த மாவாகி வெளியில் வருது. அவங்க நம்ம அரைக்கிறப்ப, நாங்கள் அரைக்கிறப்ப மிளகா, மல்லி, மஞ்சள் எதாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய பல்சஸை பொறுத்த வரைக்குமோ இல்லைன்னா பாக்கி அந்த குளினரி ப்ராடக்ட்னு சொல்கிறோம்ல, அது எல்லாமே நம்ம அரைக்கிறது எல்லாமே சூடு 80 டிகிரி சென்டிகிரேட்டில் இருக்கும். கலர் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், டேஸ்ட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குங்க. நீங்கள் வந்து வீட்டில் நம்ம கல் திருவோம், அது வந்து நிமிஷத்துக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 55லேருந்து 60, வயசானவங்களாக இருந்தால் இப்போ 45, கொஞ்சம் வயசு இதாக இருந்தால் 55, 60 நிமிஷத்துக்கு 60 சுற்றலாம். ஆர்பிஎம்னு கணக்குங்க. இப்போ இந்த கல் திருவையில் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, மிளகாவுக்கு 480 ஆர்பிஎம்மும், மாவுக்கு இதுக்கெல்லாம் வந்து 420 ஆர்பிஎம். அது 480, இது 420. இந்த 2 ஆர்பிஎத்தில் வச்சு ஓட்டுறதுனால எங்களுக்கு சூடு ரொம்ப கம்மியாக இருக்கும். கீழையும் மேலேயும் கல், நடுவில் திருவுறதுக்கு பதில் மோட்டார் கீழே திருவுது. அப்போ கல்லை வந்து நம்ம மேலே வச்சு திருவணும், இப்போ கல் வந்து கீழே வச்சு இப்படி ஏற்றி இறக்கி திருவிட்டு இருக்கோம். மேற்கல் ஃபிக்ஸிங்கு, அதாங்க எங்களுடைய அமைப்பு. அதோட மாவோட தன்மை வந்து நல்ல நைஸாக இருக்குங்க. நைஸாக இருக்கப்போ எடுத்து கையில் வச்சு பார்த்தா மூஞ்சில் பூசிக்கிற மாவு மாதிரி அந்தளவுக்கு நைஸாக இருக்கும். அதே மாதிரி 1 கிலோ வந்து இந்த மாவாக மாற்றுறதுக்கு உள்ள கரண்ட்டோட செலவு வந்து இந்த கல் திருவையில் குறையுங்க. ஏன் குறையுதுனாக்கா, டயத்தை கூட எடுத்துக்கும், ஆஸ்பவர் குறைச்சிக்கலாம். அவங்க 15 ஹெச்பி போடுவாங்க, நாங்கள் 3 ஹெச்பி போடுறோம். அதிலே கிட்டத்தட்ட 12 ஹெச்பி வித்தியாசம் இருக்குது. கன்சியூம், அதோட மின்சாரத்தோட கன்சியூம் வந்து இந்த 1 கிலோ மாவை அரைக்கிறதுக்கு அவங்களுக்கு எங்களுக்குமே குறையுங்க. இப்போ ஒவ்வொரு சாம்பாரில் வந்து ஒவ்வொரு பொருள் போடுறோம்ல, பரங்கிக்காய் போடுறோம், பூசணிக்காய் போடுறோம், சவுச்சவு போடுறோம், அதுமாதிரி முருங்கைக்காய் போடுறோம், கத்திரிக்காய் போடுறோம். அதில் நீர்க்காய்க்கு கொஞ்சம் தகுந்த மாதிரி கொஞ்சம் காரம் கூட இருக்கும். நீர்க்காய் இல்லாமல் சாதாரண காய்க்கு வந்து காரம் கம்மியாக இருக்கலாம். இப்போ முருங்கைக்காய் நீர்க்காய் கிடையாது, அது கம்மியாக இருக்கலாம். சவுச்சவு நீர்க்காய், அது கொஞ்சம் காரம் கூட இருக்கணும். இப்படிலாம் நாங்கள் ஒன்று பண்ணி அதை ஆவரேஜ் காரத்தை கொடுத்து அவங்களுக்கு வந்து போடுற மாதிரி பண்ணி அதை வந்து தயார் பண்ணோம். வணக்கம், என் பேர் வரதராஜன். நான் நீடாமங்கலம் தாலுக்காவில் தேவங்குடிங்கிற கிராமத்தில் நான் வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட 1985 இருந்துட்டு 2016 வரைக்கும் நான் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தேன். 2016க்கு அப்புறம் இங்கே மன்னார்குடி டவுனுக்கு வந்துட்டேன். இங்கே வந்து மன்னார்குடி நகரத்தில் வந்து இங்கே வந்து நான் மதிப்பு கூட்டல் பொருள் பண்ணிகிட்ருக்கேன். எங்களுடைய மூதாதையர்கள் அனைவருமே எல்லாருமே விவசாயிகள். கிட்டத்தட்ட 400 வருஷங்க நாங்கள் விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ எல்லாமே வெளியிலேருந்து வந்துடுச்சு. யாருமே வீட்டில் அவியல் போடுறதில்ல, அரிசி ஆக்குறது கிடையாது. கிட்டத்தட்ட 90% மாறி 10% பேர் தான் இன்றைக்கி வீட்டில் அவியல் போட்டு அரிசி ஆக்குறது, கோதுமை அவிச்சு வீட்டில் வச்சுக்கிறது, கோதுமை சுத்தம் பண்ணி வச்சுக்கிறது, கல் திருவை வச்சுக்கிட்டு சுத்தம் பண்ணுறது எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நகரத்தை பொறுத்த வரைக்குங்க என்ன பண்ணாங்கன்னா, அதுக்கு முன்னாடி வந்து ரோட்டு கடைலாம் நிறையா இருந்தது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இப்போ எனக்கு வயசு 70 ஆகுது. நான் ஒரு 15 வயசுலேருந்து எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து எல்லாம் பார்க்க போகிறப்ப ரோட்டு கடைகள் நிறையா இருந்துச்சு. அதில் வந்து வருவாங்க, அங்கேருந்து நிற்பாங்க, அவங்க ஹைஜீனிக்காகவும் இருக்கும். ஓரளவு அவங்க சுத்தம் பண்ணிவிட்டு ஹைஜீனிக்காக பண்ணிகிட்டு இருந்தாங்க. சுகாதாரம் நல்லா இருந்துச்சு. தண்ணியை பக்கத்தில் வச்சுருப்பாங்க. அந்த ரோட்டு கடையில் சாப்பிடுவோம். ஓரளவு வீட்டில் நமக்கு என்ன செலவாகுதோ அதை விட ஒரு 5% 6% கூட சதவீதம் கூட செலவாகும். இப்போ என்ன பண்ணுறோம்னா, பெரிய பெரிய ஹோட்டலில் வச்சு அந்த உணவுகளை வந்து மாற்றி நிறைய வெரைட்டியை கொண்டு வந்து கிட்டத்தட்ட 1000 வெரைட்டி 1500 வெரைட்டி கொண்டு வந்துடுறாங்க. மக்களை வந்து அந்த வெரைட்டிக்கு வரப்போ அப்போ ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்கிறோம், இந்த துரித உணவுன்னு சொல்கிறோம். அந்த துரித உணவுக்கு வரப்போ நம்மளுடைய உடம்பு வந்து வயிறு கெட்டு போயிடுது, குடல் கெட்டு போயிடுது, எல்லாம் கெட்டு போயிடுது. அந்த காலத்தில் வந்து ஹோட்டலில் வந்து கிளம்பும்பாங்க. அதேமாரி அந்த கிளப்பில் வந்து சாப்பிடுவாங்க. சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். அந்த காஃபிலேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும். அதுக்குன்னு கிளம்பி வருவாங்க. கிராமத்தில் இருந்துட்டு ஒரு 10 கிலோமீட்டர் மாட்டு வண்டியில் கட்டிக்கிட்டு போய் நம்ம உடுப்பி ஹோட்டலில் சாப்பிடுவோம், அங்கே சாப்பிடுவோம், ஆரியபவனில் சாப்பிடுவோன்ட்டு வருவாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா எல்லாமே மாறி போய் புரோட்டாவும், சப்பாத்தி கூட பரவாயில்ல, புரோட்டா போட்டு புரோட்டா கொடுக்குறேன்ட்டு அந்த புரோட்டா இந்த புரோட்டான்னு போட்டு மக்கள் மத்தியில் கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்டுட்டு அந்த புரோட்டாவோட மாவு இருக்குது பாருங்கள். நான் வந்து என்ன பண்ணேன்னா, கேழ்வரகு மாவு வச்சேன், அடுத்தது வந்து கோதுமை மாவு வச்சேன், நல்லா அரைச்சி வச்சுருந்தேன். வைக்கிறப்ப எலி வந்து திருட்டு போச்சு. அந்த புரோட்டா மாவு அந்த மைதா வச்சா எலி திங்க மாட்டேங்குது. எலியே திங்காத ஒரு மாவை வந்து நம்ம வந்து மதிப்பு கூட்டல் பண்ணி புரோட்டாங்கிற ஒரு பேரில் வச்சு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதை சாப்பிட்டு நம்மளோட வயிறு கெட்டு போயிடுது. அதில் பல பிரச்சனைகள் வருது. குடல் வீணாக போயிடுது, மலக்குடல் வீணாக போயிடுது. அதுமாதிரி நிறைய பிரச்சனைகள் அதில் வந்துகிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் மதிப்பு கூட்டல் பொருளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அரிசி ஆக்குறோம், அரிசியை மாவாக்குறோம், ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த அரிசியை என்ன பண்ணுறாங்க, பாலிஷ் பண்ணுறாங்க. பாலிஷ் பண்ணிவிட்டு அதை வந்து கொஞ்சோண்டு மெழுகும் கொஞ்சோண்டு பவுடரும் போட்டு நம்மகிட்ட கொடுக்குறாங்க. அதை நம்ம சாப்பிட்டுட்டு சிலிக்கி ரைஸ்ன்னு சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குது, சாப்பாடு ரொம்ப அருமையாக இருக்குது, பளிச்சுன வெள்ளையாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம். உப்பு கூட்டல்னு சொன்னோம்னு வச்சிங்களேன், அது இரும்பில் போடுறப்ப சூடாகும். கிட்டத்தட்ட 80 டிகிரி சென்டிகிரேட்டில் இந்த மாவாகி வெளியில் வருது. அவங்க நம்ம அரைக்கிறப்ப, நாங்கள் அரைக்கிறப்ப மிளகா, மல்லி, மஞ்சள் எதாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய பல்சஸை பொறுத்த வரைக்குமோ இல்லைன்னா பாக்கி அந்த குளினரி ப்ராடக்ட்னு சொல்கிறோம்ல, அது எல்லாமே நம்ம அரைக்கிறது எல்லாமே சூடு 80 டிகிரி சென்டிகிரேட்டில் இருக்கும். கலர் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், டேஸ்ட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குங்க. அதே நம்ம வந்து
ஒரு மரச்சக்கல் ஆட்டுற மாதிரி திருவைக்கல்லுன்னு ஒன்று இருக்குது. அந்த திருவைக்கல்லில் நாங்கள் கிட்டத்தட்ட 1996 இருந்துட்டு இது வரைக்கும் நாங்கள் அரைச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த திருவைக்கல்ல அரைக்கிறப்ப அந்த டெம்பரேச்சர் முதல் 30-40 கிலோவுக்கு டெம்பரேச்சரே இருக்காதுங்க. நீங்கள் எந்த எந்த குமிடிட்டிக்கு மாய்ச்சர் எந்தோடைய குமிடிட்டிக்கு நம்ம கொடுக்குறோமோ அதோடைய டிகிரி தான் இருக்கும். அது நீங்கள் வந்து வீட்டில் நம்ம கல் திருவோம். அது வந்து நிமிஷத்துக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 55லேருந்து 60. வயசானவங்களா இருந்தால் ஒரு 45, கொஞ்சம் வயசு இதாக இருந்தால் 55, 60 நிமிஷத்துக்கு 60 சுற்று சுற்றலாம் ஆர்பிஎம்னு கணக்குங்க. இப்போ இந்த கல் திருவையில் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, மிளகாவுக்கு 480 ஆர்பிஎம்மும், இது மாவுக்கு இதுக்கெல்லாம் வந்து 420 ஆர்பிஎம். அது 480, இது 420. இந்த 2 ஆர்பிஎத்தில் வச்சு ஓட்டுறதுனால எங்களுக்கு சூடு ரொம்ப கம்மியாக இருக்கும். கீழையும் கல் மேலையும் கல், நடுவில் திருவுறதுக்கு பதில் மோட்டார் கீழே திருவுது. அப்போ கல்லை வந்து நம்ம மேலே வச்சு திருவணும். இப்போ கல் வந்து கீழே வச்சு இப்படி ஏற்றி இறக்கி திருவிட்டு இருக்கோம். மேற்கல் ஃபிக்ஸிங்கு, அதாங்க எங்களுடைய அமைப்பு. இதை வந்து நாங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மிஷின் போட்டிருக்கோம். இந்த கல் திருவைக்கு அந்த இரும்பு அல்லர்னு சொல்லுவாங்க, அதுக்கு என்ன வித்தியாசம்னாக்க, அதோட 1 கிலோ ஓட்டுறதுக்கு எங்களுக்கு இந்த கல் திருவையில் 15 நிமிஷம் ஆகுங்க. அவங்க 5 நிமிஷத்தில் ஓட்டிடுவாங்க. 5 நிமிஷத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 3 நடை அள்ளி கொட்டிடுவாங்க. முந்தி உடைப்பாங்க, திரும்பி உள்ளே கொட்டுவாங்க, திரும்பி அடுத்த இது ரவாமே கொண்டு வருவாங்க, திரும்பி உள்ளே கொட்டுவாங்க, திரும்பி மாவாக கொண்டு வருவாங்க. அந்த 3 நடை ஒரே பொருளை 3 நடை கொட்டி அது 80 டிகிரி சென்டிகிரேட் சூடாகி கலர் டிஸ்பியூட் ஆகி டேஸ்ட்டு மாறுங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து ஒரே நடை தான் போடுவோம். அந்த கிரைன்ஸ் இருக்குது பாருங்கள், அரிசியோ இதோ ஒரு அந்த இருக்குல்ல, அப்படியே நேரடியாக கல்லில் இறங்கும், அப்படியே மாவாகி வரும். அப்போ எங்களுக்கு வந்து 1 கிலோ நாங்கள் கோதுமையோ அரிசியோ கேழ்வரகோ ஓட்டுறதுக்கு 10லேருந்து 12 நிமிஷம் ஆகும். 15 நிமிஷம் கூட சில நேரத்தில் ஆகும். அரிசியை பொறுத்து இருக்குங்க. அரிசி கன அரிசியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட நேரம் ஆகும். சன்னமாக இருந்துச்சுன்னா வந்துடும். மாவு அரிசியாக இருந்தால் சீக்கிரம் வரும். அதே சாப்பாட்டு அரிசி மாவு அரிசி இல்லைனாக்கா சித்த லேட் ஆகும். அந்த மாவோடைய ஃபைன்னு சொல்லுவாங்க, ஃப்ளவர் இருக்குல்ல, அதோட மாவோட தன்மை வந்து நல்ல நைஸாக இருக்குங்க. நைஸாக இருக்கப்போ எடுத்து கையில் வச்சு பார்த்தா மூஞ்சில் பூசிக்கிற மாவு மாதிரி அந்தளவுக்கு நைஸாக இருக்கும். சூடு இல்லாமல் இருக்கும், டேஸ்ட்டு மாறாது. வீட்டில் வந்து அவங்க சமையல் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. 2வது என்னென்னா, இந்த சூடுங்கிறது இதில் கூட இருக்குது, இந்த இரும்பு மில்லில் இது கம்மியாக இருக்குது. இது ஒரே நடை போகிறதுனாலையும் டைம் வந்து 1 கிலோவுக்கு அதிகப்படியாக எடுத்துக்கிறனாலத்துலையும் எங்களுக்கு வந்து சூடு இல்லாமையும் தரம் மாறாமையும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோங்க. அப்போ வந்து சத்து மாவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நாங்கள் அதில் என்ன பண்ணுறோம்னாக்கா, எல்லாருமே வந்து முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் வந்து பாதாம், அப்புறம் பிஸ்தா எல்லாம் சேர்ப்பாங்க. நாங்கள் பண்ணுறது என்னன்னாக்கா, ஏன் இந்த பாதாம் பிஸ்தா நிலக்கடலை சேர்க்கக்கூடாதுன்னா, அதில் எண்ணெயோட தன்மை கூட இருக்குங்க. அப்போ வந்து நீங்கள் ஒரு பொருளை தயார் பண்ணுறப்ப அந்த பொருளை ஒரு 20-25 நாள் கழித்து ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியில் வச்சு எடுத்து சுமல் பண்ணி பார்த்தீங்கன்னா சிக்குவாடை அடிக்கும். நாங்கள் என்ன பண்ணுறோம், அதெல்லாம் எடுத்துகிட்டு எண்ணெய் நிலக்கடலாம் போடாமல் அது ஒரு 25 ஐட்டங்கள், சிறுதானியங்கள் பெருதானியங்கள்லாம் போட்டு எல்லாத்தையும் பண்ணி, அப்புறம் உளுந்து பச்சைப்பயிறு இதெல்லாம் போட்டுட்டு ஒரு 27 ஐட்டம் போட்டுட்டு 27வது ஐட்டமாக நாங்கள் என்ன பண்ணுறோம்னா பனங்கிழங்கு மாவு கலக்கிறோம். அந்த பனங்கிழங்கு மாவு கலக்கிறதுல என்ன ஒரு பெனிஃபிட்னாக்கா, யாருமே செய்யாதது, இயற்கையாக பனங்கிழங்கு மாவு கிடைக்குது. வேதாரண்யத்தில் வந்து ஒருத்தர் வந்து பனங்கிழங்கு அல்வா பண்ணிகிட்டு இருக்காரு. அதேமாதிரி நம்ம ஏன் சத்து மாவில் கலக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்களுடைய சிறப்பாக நாங்கள் வந்து கிலோ 200 ரூபாய்க்கு அதே பனங்கிழங்கு கலந்து நாங்கள் எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கோம். அதில் என்ன காரணம்னா, பாதாம் முந்திரி இதெல்லாம் விலை ஜாஸ்தி, இதெல்லாம் கலக்காததுனால, இந்த பனங்கிழங்கு கலக்கிறதுனால இந்த விலைக்கு எங்களால் கொடுக்க முடியுது. மக்களும் அதை சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்குங்கிறாங்க. அந்த வாடை, அந்த ஒரு சிக்கு வாடைன்னு சொல்லுவாங்க, எண்ணெய் பார்த்தீங்கன்னா எண்ணெயில் ஒரு சிக்கு வாடை வரும். அந்த வாடை இல்லாமல் உங்களுக்கு கிட்டத்தட்ட 3-4 மாதம் வரைக்கும் நல்லாவே இருக்குங்க. அதனால் மக்கள் வந்து விரும்பி வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. அடுத்தது வந்து எங்களுடைய மிளகாத்தூள் வாங்கினீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் ஒரு மிளகா வந்து நம்ம மக்கள், நானே ஒரு மிளகா வந்து அரைக்க போகிறப்ப என்ன பண்ணுவேன்னா, ஒன்று பேசாமல் ஒரு 2 கிலோ மிளகா கடையில் போய் ஒரே மிளகா வெரைட்டியை வாங்கி நான் அரைச்சிட்டு வந்துடுவேன். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, ஒரு வெரைட்டி சாத்துருக்கா உதாரணத்துக்கு சாத்துருக்கா வாங்குகிறோம்னு வச்சிங்களேன், சாத்துருக்கா வந்து 800 கிராம் சாத்துருக்கா போடுறோம், 100 கிராம் தேஜா போடுறோம், 100 கிராம் வந்து காஷ்மீர் போடுறோம். காஷ்மீர்லேயே 3 டைப்பு மிளகா இருக்குங்க. ஒரு டைப்பு மிளகா 230 ரூபா 240 ரூபாய்க்கு இருக்கும். இன்னொரு டைப்பு வந்து கிட்டத்தட்ட வந்து 450 ரூபா போகுது. இன்னொன்று வந்து 850 ரூபாய்க்கு விற்குதுங்க. நம்ம அந்த மிளகாவை சூஸ் பண்ணி நல்ல மிளகாவாக வாங்கி அதில் அந்த 1 கிலோவில் 100 கிராம் தான் கலப்போம். அப்போ 1 கிலோ நாங்கள் தனி மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு இதை 3ஐயும் கொண்டு வந்து அரைக்கிறோம். காம்பை எடுத்துகிட்டு அரைக்கிறோம். காம்பை வந்து முழுசாக இருக்கக்கூடாதுங்க, அதில் கொஞ்சம் வேர் முடிச்சுன்னு இருக்கும். காம்பில் வந்து சில நைட்ரஜன் முடிச்சுக்கெல்லாம் இருக்குங்க, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. காம்பு சத்து இல்லைன்னு சொல்லவே முடியாது. அதில் கொஞ்சோண்டு எடுத்துக்கலாம். எடுத்தனால முழுசாக கட் பண்ணாமல் கொஞ்சமாக கட் பண்ணி நாங்கள் போட்டு கொடுத்துட்ருக்கோங்க. அது ஏன் காம்பு எடுக்கிறோம்னா, நைஸ் வர மாட்டேங்குது. காம்பு நிறையா இருந்தால் கொஞ்சம் நைஸு குறையுது, கொஞ்சம் வெள்ளையாக அந்த காம்போட இது இருக்கிறதுனால கொஞ்சம் கட் பண்ணுறோம். அது கட் பண்ணி கொஞ்சமாக தான் கட் பண்ணுறோம். கட் பண்ணி நாங்கள் மிளகாத்தூள் தயார் பண்ணுறோம். மிளகாத்தூளை பொறுத்த வரைக்கும் எல்லாம் நிறையா வாங்கிட்டு போகிறாங்க. இந்த 3 ஐட்டம் கலக்கிறதுனால கலர் நல்லா இருக்குது, ருசி நல்லா இருக்குது,
காரம் வந்து ஒரே நிதானமாக இருக்கும், அதிகப்படியான காரங்கள் இருக்காது. அதுவே மல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா நாட்டு மல்லியில் ஒரு 7-8 வெரைட்டி இருக்குங்க. அதில் வந்து ரகங்கள் இருக்குது. அந்த ரகங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வாங்குறது பொடி மல்லியாக வாங்குவோம். அவங்க என்ன விவசாயிகள்கிட்ட வந்து நம்ம வந்து மல்லி வாங்குறப்ப என்ன பண்ணுறோம்னா, விவசாயிகள் உற்பத்தி வந்து இங்கே நிறைய பண்ணுறாங்க. எங்கே பண்ணுறாங்கன்னா, ராமநாதபுரத்துலேருந்து ஆரம்பித்து சிவகங்கை வரைக்கும் நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த விவசாயிகளுக்கு எனக்கும் தொடர்பு இருக்குங்க. கிட்டத்தட்ட நாம் ஒரு 30 வருஷமாக விவசாய சங்கம் ஒன்று அமைச்சு மக்களுக்காக உதவி பண்ணிட்டு இருக்கோம். அது மூலியமா எனக்கு தமிழ்நாட்டு லெவலில் எல்லாருமே தெரியும் எனக்கு. அப்போ என்ன பண்ணுறோம்னா, யார் உற்பத்தி பண்ணுறாங்களோ என்கிட்ட இவ்வளோ இருக்குன்னு சொன்னால் யாராவது வாங்குறவங்க இருக்காங்க. நானும் ஒரு ஒரு வாங்குறவங்க தான். நானும் வந்து கிட்டத்தட்ட இது மக்கள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 100% இருக்காங்கன்னா 100% வாங்குறவங்க தான். யாருமே வந்து அதில் வந்து உற்பத்தி பண்ணுறவங்க வந்து 67% இல்லை 63%, 64% தான் இருப்பாங்க அந்த உற்பத்தி பண்ணுறவங்க. அந்த உற்பத்தி பண்ணுறவங்களும் வாங்குறவங்க தான். அது சொல்லுவோம்ல, நம்ம வந்து நம்ம கன்சியூமருங்கிறோம்ல, அது வந்து வாங்குறவங்க தான். எல்லாருமே வாங்குறவங்க தான். சில பொருளை நம்ம உற்பத்தி பண்ணுறோம், சில பொருளை வாங்குறோம். உற்பத்தி பண்ணுற பொருளை நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம். அது ஒன்று, அது ஒரு முறை. அடுத்து வாங்குறவங்கங்கிறது வந்து மொத்தம் 37% தான் இருக்காங்க வாங்குறவங்க. இந்த 37, 38% வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க உற்பத்தியாளர் கிடையாது. அவங்க நம்மளை நம்பி தான் இருக்காங்க. எல்லா உற்பத்தியாளரையும் நம்பி தான் இருக்காங்க. அவங்க வாங்கி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களையும் இங்கே உற்பத்தி பண்ணுறவங்களையும் ஒன்று நினச்சிட்டா போதுங்க. நிறையா இது குறையுங்க. அவங்களுக்கும் குறையும். மீடியேட்டர் இல்லாமல், இடைத்தரகர் இல்லாமல் செஞ்சிட்டோம்னா அவங்களுக்கும் விலை குறையும். இவங்க உற்பத்தியாளருக்கும் காசு 10 ரூபா கூட போகும். ஒரு கிலோவுக்கு 20 ரூபா கூட போகும், 15 ரூபா கூட போகும். அதுமாதிரி இணைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம். அது ஒன்று ஒன்றா நாங்கள் பார்த்து செஞ்சுட்டு இருக்கோங்க. இது வந்து சின்ன லெவலில் தாங்க ஆரம்பிச்சிருக்கோம். போக போக பெரிய அளவாக கொண்டு போகணும்னு ஐடியா பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு தளத்துக்கும் 1000, 1500 பேர் இருக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அது மக்கள் மத்தியில் கொண்டு போயிட்டுருக்கோம். இதுக்கெல்லாம் மூல காரணம் நம்மாழ்வாருங்க. நம்மாழ்வார் வந்து எனக்கு கிட்டத்தட்ட 96, 97லாம் இங்கே தேவங்குடிக்கே வந்திருக்காருங்க. வந்து எங்களெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேசிட்டு போயிருக்காருங்க. அவர் மூலியமா நாங்கள் மாறினோம். நாங்கள் வந்து நாங்கள் எடுக்கிற அரிசி இருக்குது பாருங்க. நாங்கள் கிட்டத்தட்ட 50 வருஷமாக நாங்கள் உரம் அடிக்காமல் நாங்கள் அரிசி எடுத்துகிட்டு இருக்கோம். எங்களுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்கோம், மற்றவங்களுக்கு எடுக்கலை. இப்போ அங்கக வேளாண்மையெல்லாம் வந்த பிறகு இப்போ எல்லாருக்கும் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இதாங்க நடப்பு. இந்த இதுக்கு நடத்துறது யாருனாக்கா அவர் நம்மாழ்வார் எங்களுக்கு நிறையா உதவி பண்ணார். அவர் மூலிமா நாங்கள் வந்து நிறையா கற்றுக்கிட்டு இப்போ எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோங்க. நெல்லை வந்து நம்ம அரிசி ஆக்குறோம். அரிசி ஆக்குறப்ப என்ன பண்ணுறாங்க, அவங்கவுங்க வந்து சில இதெல்லாம் வந்து மாடர்ன் ரைஸ் மில்ல வச்சு ஆக்குறாங்க. அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன்று இந்த கருப்புன்னு சொல்லுவோம். அந்த அரிசியில் வந்து கருப்பு இருக்கும். அந்த கருப்பை எடுக்கிறதுக்கு அவங்க வந்து ஸ்கேன் பண்ணி அந்த கருப்பை எடுப்பாங்க. அதுக்கெல்லாம் மிஷினரி நிறைய வந்துட்டு கருப்பெல்லாம் எடுத்துட்டு அவங்க நல்ல ரைஸாக நம்ம கொடுக்குறாங்க. அது சில்கி ரைஸும் நம்ம. இது ஒரு பக்கம் இருக்குது. நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, ஒரு ரைஸை தயார் பண்ணி அதை நாங்களே அவியல் போட்டு அதை நாங்களே சன்ட்ரைவில் காய வச்சு அதுலேருந்து அரிசி எடுத்து மக்களுக்கு கொடுக்கணும் முடிவு பண்ணியிருக்கோம். அப்படி கொடுக்குறப்ப எங்களுடைய இயந்திரம் இருக்குது பாருங்கள், மிஷினரி இருக்குது பாருங்கள், அது வந்து தோலை மட்டும்தான் அங்கே உரிக்கணும். ஒரு லேயர் மட்டும்தான் எடுக்கணும், அடுத்த லேயர் எடுக்கக்கூடாது. 7 லேயர் இருக்குன்னு சொன்னல, அதில் 7ஆவது லேயர்லாம் எடுக்கக்கூடாதுங்க. ஒரு லேயர் மேலே உள்ள லேயர் மட்டும் தான், பாக்கி 6 லேயர் இருக்குது. அந்த 6 லேயரில் வச்சு நாங்கள் அப்படியே மக்களுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்குறப்ப மக்கள் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, சாப்பிட்றப்ப நம்ம சில்கி ரைஸை சாப்பிட்டுட்டு அந்த தீட்டப்பட்ட அரிசியை சாப்பிட்டுட்டு தீட்டாத அரிசியை சாப்பிட்றப்ப ஒரு 15-20 நாளைக்கு சிரமமாக இருக்கும். அதை நம்ம சிரமப்படாமல் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்னா மனசு பழகிடுங்க. இந்த எப்போ வந்து நமக்கு வந்து தீட்டப்பட்ட ரைஸ் வந்து அரிசி வந்து நமக்கு பழகுனிச்சியோ, அதே மாதிரி நம்ம வந்து நாளுக்கு நாள் அதையே உபயோகப்படுத்தினோம்னா தீட்டப்படாத ரைஸோ அந்த அரிசியோ நமக்கு பழகிடும். நம்ம வயிறும் அதை ஏற்றுக்குங்க. அதுலேருந்து வர விட்டமின்ஸ் எல்லாம் நம்ம உடம்பு ஏற்றுக்கும். அதை நம்ம மாற்றி கொண்டு வரதுக்கு மெனக்கெடணும். 2வது, இப்போ நாங்கள் தயார் பண்ணுற எங்களுடைய மிஷின் வந்து நான் என்ன பண்ணேன்னா, உளுந்து உடைக்கிறதுக்கு ஒன்று வச்சுருக்கேன். அடுத்து ஜீனி அரைக்கிறதுக்கு ஒன்று வச்சுருக்கேன். இப்போ தீபாவளி டைமுங்கிறதுனால. அடுத்தது வந்து மாவு அரைக்கிறதுக்கு ஒன்று வச்சுருக்கேன். அடுத்தது வந்து அரிசி அரைக்கிறதுக்கு, கோதுமை அரைக்கிறதுக்கு, சத்து மாவு போடுறதுக்கு, அதுமாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு மிஷின் வச்சு நாங்கள் அரைச்சிக்கிட்டு இருக்கோம். அரைக்கிறப்ப சூடு இல்லாமல் நாங்கள் அரைச்சி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இதேமாரி வச்சுக்கிட்டு, இதை வந்து கிட்டத்தட்ட நம்ம மன்னார்குடி டவுனில் 150 மில்லு ஃப்ளோர் மில்லு இருந்துச்சுனாக்க என்ன மாதிரி 2 பேர் தான் இருக்கும். என்கிட்ட தான் அவங்க பார்த்துட்டு எனக்கு ஒன்று வச்சு கொடுங்கன்னாங்க, அவங்களுக்கு ஒன்று வச்சு கொடுத்தோம். அவங்க ஓட்டிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு 6 மணி நேரம் கரண்ட்டு தான், எங்களுக்கு 24 மணி நேரம் கரண்ட்டு. அதனால் அவங்க அந்த 6 மணி நேரத்தில் மட்டும் தான் அவங்க ஓட்டிகிட்டு இருக்காங்க. இது வந்து பெரிய தொழிற்சாலைன்னு சொல்ல முடியாது. இது என்னன்னா, இது ஒரு குடிசை தொழில், காட்டேஜ் இண்டஸ்ட்ரின்னு சொல்ல மாதிரி ஒரு குடிசை தொழில். இது எப்படின்னாக்க, நம்ம வீட்டில் இருக்க பெண்களே வந்து இதை ஓட்டிடலாம். வீட்டில் இருக்க பெண்களே மதிப்பு கூட்டல் பண்ணிடலாம். எல்லாமே அவங்களே பண்ணிடலாம். என்ன பண்ணுறப்ப வறுக்கிறது ஒன்று இருக்குது. வறுக்கிறது வந்து நீங்கள் வந்து விறகு அடுப்பில் தான் வறுக்கணும். எண்ணெய் சட்டி வச்சு தான் வறுக்கணும். அதில் எண்ணெய் ஊற்றாமல் தான் வறுக்கணும். அப்படி வறுக்கிறப்ப விறகு நம்ம தேவைப்படும். விறகு கிராமத்துலேருந்து வந்துடுதுங்க. விறகு அரைச்சிட்டு இருக்கோம். விறகுல வறுத்தாதாங்க அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் கேஸ் அடுப்பில் வறுக்கிறதுக்கும் விறகுல வறுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குங்க. அடுத்தது, கேஸில் வறுத்தீங்கன்னா அதோடைய இது எரி கூட போயிடும், செலவும் கூட போகும். இந்த விறகுங்கிறது வீணாக போன விறகு இருக்குது பாருங்கள், அதை மட்டும் கொண்டு வச்சு நம்ம வறுக்கலாம். என்ன கொஞ்சம் புகை வரும் வெளியில். அது புகையே இல்லாத அடுப்பு ஒன்று இப்போ தயார் பண்ணிகிட்டு இருக்கோம்.
அதுவும் வந்துருச்சுனாக்கா புகையே வெளியில் வராதுங்க. அதே மாதிரி 1 கிலோ வந்து இந்த மாவா மாற்றுறதுக்கு உள்ள கரண்ட்டோட செலவு வந்து இந்த கல்திறவையில் குறையுங்க. ஏன் குறையுதுனாக்கா டயத்தை கூட எடுத்துக்கும், ஹார்ஸ் பவர் குறைச்சிக்கலாம். அவங்க 15 ஹெச்பி போடுவாங்க, நாங்கள் 3 ஹெச்பி போடுறோம். அதிலே கிட்டத்தட்ட 12 ஹெச்பி வித்தியாசம் இருக்குது. அப்போ கன்சியூம் அதோட மின்சாரத்தோட கன்சியூம் வந்து இந்த 1 கிலோ மாவை அரைக்கிறதுக்கு அவங்களுக்கு எங்களுக்குமே குறையுங்க. இது ஒரு கணக்குங்க. நீங்கள் 1 கிலோ கரண்ட் பில்லு கட்டினீங்கன்னா, ₹1 கரண்ட் பில்லு கட்டினீங்கன்னா கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து எல்லாம் சேர்த்து எங்களுக்கு வந்து ₹12 கிடைக்கணுங்க. இதே வந்து இரும்பு மில்லில் வந்து ₹9 தாங்க கிடைக்கும். இதில் ₹12 கிடைக்கும். ஏன் ₹12 கிடைக்குது? கரண்ட்டோட கன்சியூம் கம்மி, குறைச்சல் அங்கே எடுத்து செய்கிறதுனால எங்களுக்கு இந்த ₹12 ₹3 கூட கிடைக்குது. இந்த ₹3ல் லேபர் சார்ஜு, இடத்து வாடகை, தேய்மானம், கரண்ட்டு பில் இது 4யும் கட்டிடுறோம் நாங்கள். இது 4யும் கட்டினோம்னா எங்களுக்கு வந்து எவ்வளோ மிச்சம் இருக்கோ அதாங்க எங்களுடைய இன்னைக்கு ப்ராஃபிட்டு. இப்போ நான் வந்துங்க 30 வருஷமாக அந்த தொழில் பண்ணிகிட்ருக்கோம். முதல்ல என்ன பண்ணோம்னா 2000 என்ன பண்ணோம்னா கொஞ்சமாக ஒரு சாம்பார் பொடி போடுறது, அப்படியே வீட்டில் வச்சுக்கிறது, கேட்குறவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆனிச்சு. இதை வந்து மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த கூலி அறைக்கு வராங்க பாருங்க, அவங்க வந்து எங்களுக்கு வந்து மாதத்துக்கு கிட்டத்தட்ட 550 பேர் வருவாங்க. அது 1000 பேர் 2000 பேர்னு இருக்கும். எங்களுக்குன்னு உள்ளவங்க ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க, 1000 1500 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க. அவங்க வர வர குறைய ஆரம்பித்தாங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம். அவங்க வந்து மதிப்பு கூட்டல் பொருள் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து இயற்கையாக அவங்க வீட்டில் காய வச்சு கொண்டு வந்து அரிசி கொண்டு வந்து அரிசி ஆக்கணும் போகணும், அந்த நிலமெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. காரணம் என்னென்னா, அவங்க வந்து வேலைக்கு போகிறாங்க, எல்லாருமே வேலைக்கு போகிறவங்க போயிட்டாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் 2000லேருந்து 2025க்குள்ளே எவ்வளோ மாற்றங்கள் நடந்திருக்கு. அதில் வந்து ஆண் பெண் அத்தனை பேர் வேலைக்கு போகிற அளவுக்கு சூழ்நிலை இருக்குது. ஐடி கம்பெனி வந்தோடனே எல்லாம் வெளியில் போயிட்டாங்க. எப்படியாவது காலம்பர வரணும், வீட்டுக்கு வரணும், ஏதாவது மதிப்பு கூட்டல் பொருள் கையில் சின்ன வீடுன்னு போட்டு முடிச்சிடலாம். இவங்கள போய் காய வைஞ்சோன்னா இருக்கிற ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை, அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அவங்க தூங்குறது தான் நேரம் சரியாக இருக்கும். அதெல்லாம் காய வச்சு எல்லாம் திரும்பி வந்து மதிப்பு கூட்டி பண்ணி வீட்டில் வச்சுருந்து சமைக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அப்போ என்ன ஆகுதுனாக்கா, இந்த வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு மசாலா ஐட்டங்கள்லாம் இருக்குது, சக்தி மசாலா இருக்குது, ஒவ்வொரு மசாலா இருக்குது. அதெல்லாம் விட்டு மக்கள் வந்து எங்ககிட்ட வாங்குறாங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு கல்திருவை. 2வது கல்திருவையில் ஏன் வாங்குறாங்கன்னு நான் கேட்டேன் அவங்கள. ஏன் அவங்க நான் 4 நாள் லீவ் போட்டேன், நீங்கள் ஏங்க 4 நாள் கழிச்சு வந்து அரைக்கிறீங்க, வேறு மில்லில் அரைச்சிக்கிட்டேன் என்னென்னு கேட்குறப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மில்லில் அரைக்கிறது வந்து எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 6 மாதம் கிடமா இருக்குது, டேஸ்ட்டு மாறலை, கலர் மாறலை, பூச்சி வரலை அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷங்க, நீங்கள் இங்கேயே அரைக்க வாங்கன்னு சொன்னோம். ஒரு 10 வருஷமாக இங்கே தான் அரைச்சிட்ருக்கோம். மாவு வந்து மற்ற மில்லை விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா நைஸாக இருக்கும், டேஸ்ட் வைஸு நல்லாயிருக்கும். நாங்கள் ஒரு 6 மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம் மாவெல்லாம். வணக்கம், நான் 15 வருஷமாக இங்கே வந்து அரைச்சிட்ருக்கேன். என்ன காரணத்துக்காக இங்கே வரேன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா அவசரத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே வந்து அரைச்சோம்னா காய வைக்கணும்னு அவசியம் இல்லை, சூடாகாது, நல்லாயிருக்கும். எத்தனை வேணுனாலும் உங்கள் 6 மாதமோ நல்லா யூஸ் பண்ணலாம், ஒன்றும் இது இல்லை. இங்கே தான் நான் வந்து எப்போவுமே அரைச்சிட்ருக்கேன். நைஸாக இருக்கும், நல்லா வந்தோடனே நல்லா மதிப்பு கொடுப்பாங்க, வந்தோடனே நம்மளுக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும். அதுக்காக தான் இங்கே தேடி வரோம். நாங்கள் 15 வருஷமாக வந்துட்டுருக்கேன். இந்த இந்த மில்லுக்கு வந்து நான் ஒரு 10 ஆண்டு காலமாக வந்துகிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட நான் இங்கேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 மில்லை தாண்டி தான் நாங்கள் இங்கே வர்றோம். ஏன் இங்கே அப்படி வர்றோம் அப்படின்னா, இங்கே எப்படி நம்ம கொடுக்குறோமோ அதே தரத்தில் அப்படியே இருக்கும். இந்த கலர் மாறாது, மிளகா, மல்லி, அரிசி எல்லாமே நம்ம என்ன தரத்துக்கு எதிர்பார்க்குறோமோ அதே மாதிரி இருக்கும். குவான்டிட்டி எதுவுமே குறையாது. அதே போல் இங்கே வந்து நமக்குரிய ரெஸ்பெக்ட் இங்கே நிறைய கிடைக்கும். நம்ம எவ்வளோ வேணாலும் இங்கே வந்து நம்ம எந்த டைம் வந்தாலும் அவங்க வந்து நமக்கு அரைச்சி கொடுக்க ரெடியாக இருப்பாங்க. இதனுடைய இது என்ன அப்படின்னா, நம்ம டேஸ்ட்டு மாறாது. நம்ம இன்னும் எத்தனை ஒரு 3 மாத காலம் வேணாலும் நம்ம அதை வச்சிருக்கலாம். அப்படி இந்த 3 மாத காலம் ஆனாலும் அந்த டேஸ்ட் மாறாமல் இருக்கும். நம்ம அரைக்கும் போது அதனுடைய பொருளுடைய தன்மை மாறாது. ஹீட்டோ அல்லது அதில் எதுவுமே வந்து அந்த பொருளுடைய தன்மை மாறாமல் நீண்ட காலம் நமக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய வகையில் நல்ல பயனுள்ளதாக நமக்கு இருக்குது. அதனால் நீங்களும் வந்து பயன்பெற வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. 2016 இருந்துட்டு சாம்பார் பொடியிலே வந்து 3 சைஸாக சாம்பார் பொடி போட்டோம். ஒன்று எப்படின்னு எல்லாம் வறுத்துட்டு போடுறது, ஒன்று எல்லாம் வறுக்காமல் போடுறது, ஒன்று பாதி வறுத்துட்டு பாதி பொருளை வறுக்காமல் போடுறது, இப்படிலாம் போட்டு கண்டுபிடிச்சோம். டேஸ்ட்டு கண்டுபிடிச்சோம். 3 வெவ்வேறு டேஸ்ட்டு, வெவ்வேறு ருசியில் இருந்தது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தோம். காரம் அதிகமாக உள்ளவங்களுக்கு காரம் கொஞ்சம் கூட சாப்பிடுவாங்க. அவங்க யாருனாக்கா, இந்த நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்க எப்பவுமே சாம்பாரில் காரம் கூட எதிர்பார்ப்பாங்க. வெஜ்ஜு சாப்பிட்றவங்க சாம்பாரில் காரம் வந்து கம்மியாக பார்ப்பாங்க. அடுத்தது வந்து ஒவ்வொரு சாம்பாரில் வந்து ஒவ்வொரு பொருள் போடுறோம்ல, பரங்கிக்காய் போடுறோம், பூசணிக்காய் போடுறோம், சவுச்சவு போடுறோம், அப்படியே முருங்கைக்காய் போடுறோம், கத்திரிக்காய் போடுறோம். அதில் நீர்க்காய்க்கு கொஞ்சம் தகுந்த மாதிரி கொஞ்சம் காரம் கூட இருக்கணும். நீர்க்காய் இல்லாமல் சாதாரண காய்க்கு வந்து காரம் கம்மியாக இருக்கலாம். இப்போ முருங்கைக்காய் நீர்க்காய் கிடையாது, அது கம்மியாக இருக்கலாம். சவுச்சவு நீர்க்காய், அது கொஞ்சம் காரம் கூட இருக்கணும். இப்படிலாம் நாங்கள் ஒன்று பண்ணி அதை ஆவரேஜ் காரத்தை கொடுத்து அவங்களுக்கு வந்து போடுற மாதிரி பண்ணி
அதை வந்து தயார் பண்ணோம். அதுமாதிரி ஒன்று சிந்தனை மாற்றி மாற்றி பண்ணிகிட்டே இருந்தோம். பண்ணுறப்ப இந்த 3 மிளகாவை கலந்து ஒரு சாம்பார் பொடி தயார் பண்ணோம். 3 டைப் ஆஃப் சாம்பார் பொடி தயார் பண்ணோம். எது சக்ஸஸ்னு பார்த்தோம். இப்போ எங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, கோயம்புத்தூர்ல இருந்துட்டு அவங்க கேட்பாங்க. இந்த ஆர்எஸ்புரத்தில் வந்து உழவர் சந்தை வச்சுருக்காங்க. அதில் ஒரு வச்சுருக்காங்க, உழவர் சந்தையில் கடை வச்சுருக்காங்க. அவங்க கேட்பாங்க. கேட்குறப்ப நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, அவங்களுக்கு தகுந்த மாதிரி அதுமாரி ஒவ்வொரு பொருளாக மாற்றி மாற்றி போட்டு சாம்பார் பொடியை தயார் பண்ணுறோம். அதேமாதிரி வத்த குழம்பு பொடி, அதேமாதிரி வந்து ரசப்பொடி, அதேமாதிரி வந்து குழம்பு மிளகாத்தூள். நான்வெஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது கறி மசாலான்னு போட்டோம் ஒன்று. அதை விட இன்னொன்று ஐட்டம் போடலாம்னு சொல்லிட்டு குழம்புக்கு தனியாக போட்டோம், கறி வறுவலுக்கு தனியாக போட்டோம், மீன் வறுவலுக்கு தனியாக போட்டோம், மீன் குழம்புக்கு தனியாக போட்டோம். அடுத்தது வந்து கோழி குழம்புக்கு தனியாக போட்டோம், கோழி வறுவலுக்கு தனியாக போட்டோம். வறுவலுக்கும் குழம்புக்கு என்ன வித்தியாசம்னா, வறுவலில் வந்து அதோடைய கரம் அந்த மேலே தடவுற மசாலா வந்து ஒட்டணும். ஒட்டுறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இது கொடுக்கணும். இங்கே அது ஒட்டுறதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறது என்ன கொடுக்கலாம்? மைதா கொடுக்கலாம். மைதா நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம். அது ஆடு மாடே திங்காதது. அதனால் வந்து நாங்கள் கொடுக்குறது வந்து பச்சரிசியை கொடுக்குறோம். பச்சரிசி கொடுத்து அதில் ஒட்ட வைக்கிறோம். ஒட்ட வச்சு அந்த கரம் வந்து அதில் வந்து சேர்ந்துக்கும். சேர்றப்ப அந்த மீனோட ருசியும், அந்த அந்த கறியோட ருசியும், அந்த கோழியோட ருசியும் அதிகமாகும்னு சொன்னாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்று மசாலா தயார் பண்ணி ஒன்று கொடுத்துட்டு இருந்தோம். அதே மாதிரி ரசத்தை பொறுத்த வரைக்கும் பருப்பு ரசம்னு ஒன்று போட்டோம், மிளகு ரசம்னு ஒன்று போட்டோம். அதுவும் நல்லா போயிட்டு இருக்குங்க. இட்லி பொடியை பொறுத்த வரைக்கும் 2-3 வெரைட்டி போட்டுட்ருக்கோம். அதுமாதிரி ஒன்றா டெவலப் பண்ணி இன்ட்ரொடியூஸ் பண்ணுறோம். ஒரு மாதத்துக்கு வந்து எங்களுக்கு வந்து சாம்பார் 25 கிலோ ஓடுதுன்னா, குழம்பு மிளகாத்தூள் வந்து 40 கிலோ ஓடுது. காரணம் என்னென்னா, குழம்பு மிளகாத்தூள் வந்து எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் வந்து மட்டனுக்கு போட்டுக்கலாம், சிக்கனுக்கு போட்டுக்கலாம், அப்புறம் வந்து சாம்பாருக்கும் போட்டுக்கலாம், வத்த குழம்புக்கும் போட்டுக்கலாம், அதுமாதிரி ஒவ்வொன்றுக்கும் போட்டுக்கலாம். அதனால் குழம்பு மிளகாத்தூள் நிறையா போச்சு. அதை நிறையா உற்பத்தி பண்ணி மக்கள் மத்தியில் கொடுத்துட்ருக்கோம். அதை இன்னும் கொஞ்சம் ருசியாக கொடுக்குற அளவுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். ருசிங்கிறது நாங்கள் கொடுக்குறது எல்லாமே வந்து எந்த விதமான ரசாயனம் இல்லாமல் இருக்கிற பொருளை வந்து கூட்டி குறைச்சி கொடுத்து ருசியை கூட ஆக்குறோம். இது நாங்களே டெஸ்ட் பண்ணி பார்த்தா ஒன்று கொடுத்துட்ருக்கோம். அதேமாதிரி சத்து மாவு, அதேமாதிரி வந்து இட்லி பொடி, அதுமாரி வந்து இப்போ சாப்பாட்டு பொடியில் நாங்கள் தயார் பண்ணி நல்லா போயிட்டுருக்கு. சாப்பாட்டு பொடியில் என்ன பண்ணுறோம்னா, பருப்பை போடுவோம். பருப்பை போட்டு அதில் கொஞ்சோண்டு மிளகை போடுவோம். ஏன்னாக்கா அந்த மிளகோட வாடை வந்து ரொம்ப இருக்கக்கூடாது. ரொம்ப இருந்தால் அந்த சாப்பாடு வந்து பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. அப்போ நெய் ஊற்றி சாப்பிட்றப்ப கொஞ்சமாக அந்த மிளகோடைய வாடை இருக்கணும், அந்த ஜீரகத்தோடைய வாடை இருக்கணும். வாடை மட்டும்தான் இருக்கணும், டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் கரெக்டாக அந்த கிராம் கணக்கு போட்டு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோங்க. ஒன்றா பண்ணி மக்கள் மத்தியில் ரீச் ஆனிச்சு. நல்லா போயிட்டுருக்குங்க. மஞ்சளை பொறுத்த வரைக்கும் பச்சை மஞ்சள் நல்லா போகுதுங்க. ஈரோட்டிலேருந்து கொள்முதல் பண்ணுறோம், நேராக விவசாயிகள்கிட்டேருந்து வாங்குகிறோம். அதுவும் நல்லா போயிட்டுருக்கு. குளியல் பொடின்னு ஒன்று போடுறோம், அதுவும் நல்லா போயிட்டுருக்கு. குளியல் பொடி ஏன் போடுறோம்னாக்கா, சோப்பில் இருக்கிற இதெல்லாம் இல்லாமல் ரசாயனம் இல்லாமல் குளியல் பொடி போடலாம்னு முடிவு பண்ணி குளியல் பொடி போட்டுட்ருக்கோம். அதுவும் நல்லா போகுதுங்க, நல்லா போயிட்டுருக்கு. அதே வந்து தலையில் வந்து எண்ணெய் வச்சுட்டு தேய்க்கிறதுக்கு அதுக்கு என்னென்ன கலக்கணும்னு சொல்லி அவங்களும் ட்ரைனிங் கொடுக்குறோம். கலந்து அவங்களும் அதை வாங்கிட்டு இருக்காங்க. ஒன்றா மதிப்பு கூட்டு பண்ணிகிட்ருக்கோம். இப்போக்கி எங்களுடைய வியாபாரம் வந்து தொழில் வந்து எந்த விதமான லேபிள் இல்லாமல் சாதாரணமாக ஸ்டிக்கர் இல்லாமல் சாதாரணமாக நாங்கள் போட்டு கொடுத்துட்ருக்கோம். அதை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இதே வெளிநாடு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஸ்டாண்டிங் பவுச்சுன்னு ஒரு பவுச்சை போட்டு கனமான, ஏன்னா அவங்க வந்து இந்த சூட்கேஸில் வச்சுட்டு போகிறப்ப உடையாமல் இருக்கிறதுக்காக நல்ல கனமான பவுச்சில் போட்டு அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். இந்த கண்டெய்னர் வந்து பவுச்சுன்னு சொல்லுவோம், அதை நம்ம கொடுத்துட்ருக்கோம். இங்கே வந்து லோக்கலில் வந்து அவங்க வந்து கவுண்டர் சேல் தாங்க. எந்த கடைக்கும் நாங்கள் கொண்டு போட அபிப்பிராயம் படலை. வந்த கேள்விப்பட்டு 10 பேர் எங்களுக்கு வந்து இங்கே அட்வர்டைஸ்மெண்ட்டு ஆள் தேவையில்லைங்க. அதை வாங்கி சாப்பிட்றவங்க சொல்லுவாங்க, என்ன வாசனை இப்படி வருது, கும்முன்னு வருது சாம்பார்னு கேட்டால், இப்போ நைனா மில்லில் வாங்கினேன், நாதன் மில்லில் வாங்கினேன்னு சொல்லுவாங்க. வந்து அவங்க வந்து உடனே வந்து மறுநாள் வந்து அவங்க வீட்டில் சமைச்சாங்க சாம்பார், அந்த சாம்பாரை கொடுங்கம்பாங்க. மறுநாள் சாம்பாரை கொடுப்போம், சாம்பார் பொடியை கொடுப்போம். இப்படி தாங்க எங்கள் வளர்ச்சி ஆகிட்டுருக்கு. இந்த வளர்ச்சி பத்தாதுங்க, இன்னும் வளர்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் வளர்ச்சியை வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கொண்டு வரலாமல் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தபடியாக இந்த நவம்பர் டிசம்பரை போய் ஜனவரிலேருந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் விட்டு கம்ப்ளீட்டாக கொரியரில் அனுப்புகிற அளவுக்கு ஏற்பாடு ஆகிட்டுருக்கு. இன்னும் நல்ல விதமாக செஞ்சு மக்களை வந்து கவர் பண்ணணுங்க. ஒரு 1000 பேர் இருக்கிற இடத்துல 2000 பேர் கொண்டு வரணும். இப்படி தாங்க நம்ம பிஸ்னஸை டெவலப் பண்ணணும். எல்லாருக்கும் தொழிலை கற்றுக் கொடுக்கணுங்க. இது வந்து அலிமான் ஆகிற தொழிலுங்க, அன்னன்னைக்கு அலிமான் ஆகிறது. அதனால் 10 பேர் எனக்கு போட்டியாக வந்தால் கூட நான் போட்டியாக நான் கருதுறதே கிடையாது. காரணம் என்னன்னாக்கா, அவங்க திறமைக்கு அவங்க விற்க போகிறாங்க, நம்ம திறமைக்கு விற்க போகிறோம். ஒரு நபர் ஆரம்பிச்சிங்கன்னா 2000 பேர் கையில் இருந்தால் போதுங்க. உங்களுக்கு ஒரு நாளைக்கு 30 பேர் வாங்கினா போதும். 30 பேர் வாங்கினாங்கன்னா 365 நாளைக்கு கணக்கு பண்ணுங்கள். ஞாயிற்றுக்கிழமை சொல்லிட்டு பாக்கி கணக்கு பண்ணுங்கள். உங்களுக்கு 10,000 பேர் இருந்தால் போதும். கிட்டத்தட்ட 1000, 2000, 3000 சேர்த்துக்கிட்டே போகலாம். உங்களுக்கு 100 நாளைக்கு வந்து 30 பேர்னா 3000 பேர் தேவைப்படுது நமக்கு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொண்டு வந்து அவங்கள டெவலப் பண்ணி கொண்டு வந்து ஆட்களை சேர்க்கலாம். மாதத்துக்கு வாங்குறவங்க வந்து மாதத்துக்கு 2 நடை வாங்குவாங்க. அந்த 2 நடை எல்லா பொருளுமே கிடைக்கிற மாதிரி வச்சுட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். இதுக்கு நான் ஒரு ஐடியா பண்ணேன். என்ன ஒரு சிந்தனை பண்ணேன்னாக்கா, ஒரு அட்டைப்பட்டியில் வந்து மொத்தம் வந்துங்க, ஒரு நபர் வந்து நம்மகிட்ட வந்து நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும்
அன்னைக்கு அவங்க 36 பொருளை தொடாமல் அவங்க விவசாயம் இது சமையல் பண்ணவே முடியாதுங்க. அந்த 36 பொருள் பேக்கெட்டில் வச்சு கொடுத்துட்டா போதுங்க. தண்ணி தவிர பாக்கி எல்லாம் கொடுத்து விட்டுடலாம். ஒரு அட்டைப்பட்டியில் வச்சு அதுக்கு ஒரு ரேட்டை போட்டு ஒரு மாதத்துக்கு 2 பேர் கொண்ட குடும்பத்துக்கு எவ்வளவு, 5 பேர் கொண்ட குடும்பத்துக்கு எவ்வளவு, 10 பேர் கொண்ட குடும்பத்துக்கு எவ்வளவு, வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க குடும்பத்துக்கு எப்படி, நான்வெஜ் சாப்பிட்றவங்க குடும்பத்துக்கு எப்படி, இப்படியெல்லாம் ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. மெனு போட்டு வச்சுருக்கேன். அவங்களுக்கு 2 பேர் கொண்ட குடும்பத்துக்கு இந்த அட்டைப்பட்டி கொடுத்து அங்கேருந்து டோர் டெலிவரி பண்ணிட்டோம்னா அவங்கவுங்க வெளியில் போய் வாங்க வேண்டியதில்லை. கொடுக்குற இது நல்ல ரகமாக நல்ல தயார் நல்லா இருந்துச்சுனாக்கா அந்த 36 பொருளும் அவங்க மஸ்ட்டு அவங்க உபயோகப்படுத்தி தான் ஆகணும். அந்த பொருளை நம்ம கொடுத்தாவே போதுங்க. அட்டைப்பட்டியில் வச்சு கொடுத்து விட்டுடலாங்க. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறோம்னா, விவசாயத்தை நம்ம வளர்த்து ஆகணும், வேறு வழியே கிடையாது. என்னுடைய 90s விவசாயிகளுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. கிட்டத்தட்ட அவங்க வாரிசுதாரர்லாம் ஒரு 50% பேர் 60% பேர் விவசாயம் பார்த்தாங்க. இப்போ அப்படி கிடையாதுங்க. இப்போ 3% வந்துட்டுங்க. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் எங்கள் வாரிசுதாரர் யாருமே விவசாயத்துக்கு வரல. அப்போ 3% தான் இப்போ விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க இளைய தலைமுறை 90ஸ்க்கு அப்புறம். இப்போ 2025 ஒரு கிராமத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 200 ஹெக்டேர் இருக்குன்னு சொன்னால் கிட்டத்தட்ட விவசாயிகள் இளைய தலைமுறை 15 பேர் 20 பேருக்கு மேலே இல்லைங்க. அதுவும் போதுங்க. ஏன் போதும்னு சொல்கிறோம்னா, தொழில் முறையில் பார்க்க போகிறப்ப எந்திரத்தோட இது கூட வந்துட்டு அது கூட வந்ததுனால நமக்கு ஜாஸ்தி நபர்கள் தேவையில்லை. நிர்வாகம் பண்ணுறதுக்கு இளைய தலைமுறை இருந்தாவே போதும். இறங்கி வயலில் இருந்து மம்பி பிடிச்சி வேலை செய்யணும்னு அவசியமே கிடையாது. வர மிஷினரி வச்சுக்கிட்டு மிஷினரி இவங்களே வாங்கி இவங்களே ஓட்டி இவங்களே பண்ணி அது உற்பத்தி பண்ணாவே போதும். அந்த மாடர்னிட்டி வந்துட்டோம். நம்ம எல்லாமே தொழில் முறைக்கு வந்துட்டோம். இனிமேல் மேன் பவர் கிடைக்காது. அதனால் மாற்றி செய்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதை இவங்க என்ன நம்ம இருக்கிற இளைய தலைமுறைகள் நான் பேசின வரைக்கும் அவங்களுடைய நினைவுகள் என்ன இருக்குன்னாக்கா, நாங்கள் சம்பாதிக்கிற வரைக்கும் சம்பாரிச்சிக்கிறோம். ஒரு 40 வயசு வரைக்கும் நாங்கள் சம்பாரிச்சிக்கிறோம். 40 வயசுக்கு மேலே நாங்கள் விவசாயம் வச்சு செய்கிறோம். அது வரைக்கும் எங்கள் விவசாயம் நிலம் இருக்கணும்லங்க. அது இருக்கிறதுக்கு என்ன வழி உண்டு அதை மட்டும் பாருங்கங்கிற மாதிரிலாம் சில விவசாய குடும்பத்தில் பேசிக்கிறாங்க. இது ஒரு நியாயமான செயலாகவும் இருக்குது. ஏன்னா அவங்க 40 வருஷம் அவங்க கம்ப்ளீட்டாக சம்பாரிச்சிட்டு ஓரளவு கம்பெனி ஐடி கம்பெனிலேயே அங்கங்கே சம்பாரிச்சுக்கிட்டு அவங்க ரிலாக்ஸேஷன் மாதிரி இங்கே விவசாயத்தை பார்த்தாங்கன்னா ஒவ்வொரு மனசும் மாறும். அவங்களுக்கு எல்லாம் முடிச்சுக்கிட்டு 40 வயசில் வரீங்களோ 50 வயசில் வரீங்களோ உள்ள ஆரம்பத்தில் விவசாயம் பண்ணிங்களா. விவசாயங்கிறது நலிவடையாமல் இருக்கணும். நலிவடைஞ்சு போச்சுன்னா இங்கே பெரிய பசுமை புரட்சி பண்ண மாதிரி இப்போ ஒவ்வொன்றுக்கும் புரட்சிகள் வர ஆரம்பிச்சிடும். அந்த புரட்சிகள் வராமல் இருக்குன்னு சொன்னால் எல்லாருமே விவசாயம் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஒரு 5 நாளாவது ஒரு குடிமகன், இந்திய குடிமகனோ தமிழ்நாடு குடிமகனோ 5 நாளாவது விவசாயத்தை நினச்சி பார்க்கணும். விவசாயத்துக்கு போயிட்டு வரணுங்க. இது என்னுடைய கருத்து. நன்றிங்க.